வேலை செய்யும் மனைவிக்கும் ஜீவனாம்சம் பெற உரிமையுண்டு. 60 நொடிகளில் திருமண நீதி. கணவர் அவள் வேலை செய்கிறாள் என்று நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டுகிறார். இருப்பினும் நீதிமன்றம் மனைவிக்கு பராமரிப்புத் தொகையை உறுதி செய்தது. ஒரு திருமண தகராறில் மனைவி ஒரு வேலை மற்றும் சில சிறிய கல்வி வேலைகள் மூலம் மாதத்திற்கு சுமார் 18,000 ரூபாய் சம்பாதித்தார். அதே நேரத்தில் கணவரின் சம்பள சீட்டுகள் மாதத்திற்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானத்தை காட்டின. அவர் வேலை செய்வதால் அவருக்கு எந்த பராமரிப்பும் கிடைக்கக்கூடாது என்று வாதிட்டார். மேலும் அவருக்கு மாதாந்திர உதவி வழங்கும் குடும்ப நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தார். வேலை செய்யும் மனைவிக்கும் ஜீவனாம்சம் பெற உரிமை உண்டு. மனைவி சம்பாதிக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அவருக்கு உரிய ஆதரவை மறுக்க முடியாது. திருமண வீட்டிலிருந்த அதே வாழ்க்கை தரத்துடன் வாழ்வதற்கு மனைவியின் வருமானம் போதுமானதாக இல்லாதபோது வேலை செய்யும் மனைவிக்கும் ஜீவனாம்சம் பெற உரிமை உண்டு என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கணவர் தனது உண்மையான வருமானத்தை மறைத்துள்ளார் என்பதையும் இருவரின் வருமானத்திற்கும் இடையே பெரும் வேறுபாடு இருப்பதையும் கண்டறிந்த நீதிமன்றம் மனைவிக்கு வழங்கப்பட்ட ஜீவனாம்சத்தை உறுதி செய்தது. பம்பாய் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் முக்கிய அம்சம்: மனைவிக்கு ஏதேனும் வேலை இருக்கிறது என்பதற்காக மட்டும் ஜீவனாம்சம் தானாக நின்றுவிடாது. அவரது வருமானத்தின் போதுமான தன்மையே உண்மையான அளவுகோல். நீதிமன்றங்கள் உண்மையான வாழ்க்கை முறைகளையும் வருமானம் ஈட்டும் திறன்களையும் ஒப்பிடுகின்றன. வருமானத்தில் பெரிய இடைவெளி இருந்தால் வேலை செய்யும் மனைவிக்கு கூட ஜீவனாம்சம் வழங்குவதை அது நியாயப்படுத்தலாம். வருமானத்தை மறைத்தல் அல்லது குறைத்துக் காட்டுவது எதிர்மறையாக பாதிக்கும். கணவர் தனது வருமானத்தை மறைத்தால் ஜீவனாம்சத்திற்கு எதிரான அவரது கோரிக்கையை நீதிமன்றங்கள் பலவீனமாக கருதலாம். மேலும் அறிய திருமண நீதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.